அந்த இளைஞனுடைய மரபுன்னு அவன் இத்தனை ஆண்டு காலம் அவனை மேலே தூக்கிட்டு வந்துருக்கு. தெருவில் பாடுறான், வீதியில் பாடுறான், ஆற்றுல பாடுறான், குளத்துல பாடுறான், கட்டையில் பாடுறான், குட்டையில் பாடுறான். இப்படியெல்லாம் பாடி பாடி அவன் தன்னுடைய அந்த உணர்ச்சி அப்படியே அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. அவனே பாடுறான், அவனே எழுதுறான், அவனே இசையமைக்கிறான். தமிழ்நாட்டிலே ஒரு வேடம் உருவாகணும். அவன் கேரளா வேடன், மலையாள மொழிக்கான வேடன். அவன் தாய்மொழியில் தான் உணர்ச்சியை கொட்ட முடியும். இந்த மொழியை அழிச்சுட்டான். தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்கம் அதனுடைய அடி வேர்ல ஆசிட்ட ஊற்றி அழிச்சு விட்டான் சார். ஆனா அவர் நெஞ்சில ஆண்டு பச்சை குத்திருக்காரே சார். அதான் தமிழன் என்று சொல்றான். இளையராஜா போன்ற நபர்களுக்கெல்லாம் அவனுக்கு இசை சொல்லி கொடுக்கப்பட்டது, இசை பயிற்றுவிக்கப்பட்டது. ஆனா அந்த வேடனுக்கு அவனை மனிதனாகவே மதிக்கல யார். ஒரு சமூகத்துல ஒரு பிராணியா கூட அவனை மதிக்கல. ஆனால் அவன் தன்னுடைய நெஞ்சில ஆணு பச்சை குச்சி வச்சிருக்கான். அப்போ இதெல்லாம் அவனுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. ஒரு ஒரு விலங்கு ஒன்றும் இல்லை, தூக்கணாங்குருவி முட்டையிலிருந்து குஞ்சு பொரிக்குது, குஞ்சு பெருசாகுது. அந்த கூடு கட்டுறத ஒரு விஞ்ஞானி கட்ட முடியுமா? கட்ட முடியாது. இப்படி இது மரபணு சார்ந்த விஷயம். நீங்க ஒரு சித்தர் எனக்கு சொன்னார்,